ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரேஷன் கடையில் கொடுக்குற துவரம் பருப்பை வச்சு எப்படி சூப்பராக ஒரு சாம்பார் செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் சாம்பார். நான் எப்போதுமே ரேஷன் பருப்பு வச்சு தான் சாம்பார் வைப்பேன். உண்மையாகவே ரேஷன் பருப்பில் வச்ச சாம்பார் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். ஸோ நான் ரேஷன் பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நான் போன மந்த்து வாங்கினது. இந்த மந்த்துக்கு இன்னும் ரேஷன் பருப்பு வாங்கலை. இதை வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு 2 தடவை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஸோ நான் பருப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில். இதில் வந்து நான் என்னென்ன போட்டு வேக வைப்பேன்னா, ஜீரகம், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு, அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் இருந்தால் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்குவாங்க. என்கிட்ட இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லை. ஸோ இதெல்லாம் போட்டு பருப்பை முதல்ல ஒரு 4-5 விசில் நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி திறந்துருக்கேன். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. அரை வேக்காடு தான் வெந்திருக்கு, பரவாயில்ல. நம்ம இதிலே காய்கறிலாம் போட்டு காய்கறி வேகிறப்ப இந்த பருப்பு கொஞ்சம் சேர்ந்து இன்னும் நல்லா குழவாகவே வெந்துடும். நான் வந்து சாம்பாருக்கு சில பேர் இப்போலாம் வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இது மட்டும் போட்டு வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மட்டும் போடுவாங்க. நான் அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன காய்கறி அந்த நேரத்துக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நான் போடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், சவுச்சவு எல்லாமே, முள்ளங்கி எல்லாமே எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்துட்டு இப்போ இந்த பருப்பில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான். நாங்கள் வந்து அந்த நேரத்துக்கு என்ன காய்கறி கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே போடுவோம் சாம்பாரில். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் மட்டும்தான் போட்டு சாம்பார் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் சொல்லி தான் தெரியும். ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வச்சாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட் நான் இப்படி தான் வைப்பேன், எல்லா காய்கறியும் கலந்து போட்டு தான் வைப்பேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். இப்போ இதிலே நம்ம வந்துட்டு உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு மறுபடியும் இந்த காய்கறி வேகிறதுக்கு சும்மா ரொம்ப குழஞ்சிடாமல் ஒரு 2 விசில் மட்டும் வச்சுப்போம். ஸோ நான் இப்போ இதுக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி நான் வீட்டில் தான் அரைச்சி வச்சுருப்பேன். தனி மிளகாத்தூள் மட்டும் கடையில் வாங்கிப்பேன். ஸோ வீட்டு மிளகாத்தூள் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். ஏன்னா பாப்பாவுக்கு சாம்பார் தான், இந்த சாம்பார் உள்ள காய்கறிலாம் போட்டு கணைஞ்சி சாம்பார் கொஞ்சம் ஊற்றி தான் கொடுப்பேன். அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் உரப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் தாளிப்பு. ஸோ காய்கறி, பருப்பு எல்லாமே இப்போ ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வெந்துடுச்சு. இங்கே நான் மாங்காய் ஒரு 4 துண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இந்த சாம்பாருக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
ஸோ இதில் நான் பச்சை மிளகா போட்டேன்னா வரமிளகா போட மாட்டேன். பச்சை மிளகா சாம்பாரில் போடலை, அதனால் நான் தாளிக்கிறப்ப வரமிளகா போட்டிருக்கேன். 2 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு 2 பல்லு தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம், ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஸோ அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த சாம்பாரில் ஊற்றிடலாம். ஸோ பாருங்கள், இதில் வந்து நான் இப்போ இது தாளித்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த மாங்காவை போட்டிருக்கேன். நீங்கள் அந்த போட்டுட்டு 2 கொதிக்க விட்டு தாளிப்பையும் ஊற்றிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் 2 கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அந்த மாங்காய் வெந்துடும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மாங்காய் குழையாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான ரேஷன் துவரம் பருப்பில் சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மோஸ்ட்லி எந்த சமையல் பண்ணாலும் அதில் ஜீரகம், பூண்டு, பெருங்காயம் இது 3 கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது 3 சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப நல்லது. ஜீரணம் எல்லாம் நல்லா ஆகிடும். வயிறு கோளாறு பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ நான் பாப்பாவுக்கு கேரட்டு காயெல்லாம் போட்டு கொஞ்சமாக சாதம் குழவா படைஞ்சி சாம்பார் ஊற்றிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு ஊட்டி விட்னா எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். தனுஷ்டி என்ன வேணும்டா? வேணுமாடி? இரு அம்மா படைஞ்சி தரேன். இரு அது சுடும்பா, சுடும். அம்மா ஊதி தரேன். இரு ஐயோ சுடுதே பிள்ளைக்கு. தரேன். இந்தா. ஐயோ நல்லாக்கா? தனுஷ்டி ஆவன்னு ஆச்சுறான். ஐயோ நம்ம காய வைக்கலாம். மட்டன் சூப்பர்.